ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் பிஎட் சிலபஸில் ஃபர்ஸ்ட் இயரில் உள்ள சப்ஜெக்ட் எஜுகேஷனல் சைக்காலஜியில் உள்ள யூனிட் ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் சைக்காலஜி, அதாவது உளவியல், அதோட மீனிங்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். சைக்காலஜி அதாவது உளவியல் அப்படின்றது வந்து இரண்டு கிரேக்க வார்த்தைகளான சைக்கி மற்றும் லாஜியா அப்படின்ற வேர்ட்ஸில் இருந்து வந்தது. சைக்கி அப்படின்னா சோல், அதாவது ஆன்மா அப்படின்னு அர்த்தம். லாஜி அப்படின்னா ஸ்டடி, அதை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த சைக்கி மற்றும் லாஜி ரெண்டு வேர்டும் சேர்ந்து தான் சைக்காலஜி அப்படின்ற வேர்ட் வந்தது. இதுக்கு வந்து ஆன்மா பற்றிய படிப்பு, த ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த கிரீக் ஃபிலாசபர்ஸ், கிரேக்க தத்துவவாதிகள் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் வந்து இந்த சைக்காலஜி அவங்க தத்துவத்தில் ஒரு தத்துவத்தில் ஃபிலாசபியில் ஒரு பகுதியாக வந்து படிச்சிருக்கிறாங்க. சைக்காலஜியை வந்து அவங்களும் சோல் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து சோல் அப்படின்றது வந்து மெட்டாஃபிசிக்கல், அதாவது நம்மளால் நம்மளோட ஆன்மாவை வந்து பார்க்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, தொட முடியாது. அதுலேருந்து எந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ வந்து சைக்காலஜி அப்படின்றது வந்து சயின்ஸ் ஆஃப் சோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வந்த ஃபிலாசபர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜெர்மன் ஃபிலாசபர் இமானுவேல் கண்ட் வந்து சைக்காலஜி என்ன சொல்கிறாருன்னா வந்து சயின்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது மனதை பற்றிய படிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் 1892 1892 வந்து சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா மென்டல் ப்ராசஸ், அதாவது மனதினுடைய செயல்முறை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் மைண்ட் அப்படின்றதும் வந்து குவைட் எப்படி சொல்கிறது, அதுவும் மெட்டாஃபிசிக்கல் மாதிரி தான். நம்மளால் ஈஸியாக வந்து மைண்டில் வந்து நம்மளால் பார்த்து தொட்டோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வுகள் பற்றிய அறிவியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1884 ஜேம்ஸ் சுல்லி அப்படின்றவங்க வந்து சைக்காலஜியை சயின்ஸ் ஆஃப் தி இன்னர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது மனிதர்களுடைய உள் உலகம், அதாவது அவர்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், தாட்ஸ், அதெல்லாம் தான் வந்து ஸ்டடி ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1892 வந்து வில்ஹம் வண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது உள் அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து கான்ஷியஸ்னஸ், உணர்வு நிலை, அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ்னஸ், அதாவது உள்ளுணர்வு, அண்ட் அன்கான்ஷியஸ்னஸ், உணர்வற்ற நிலை. அதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து சைக்காலஜிக்கு இதை விட இன்னும் பெட்டரான டெஃபினிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 20th செஞ்சுரி, அதாவது 20வது நூற்றாண்டில் வாழ்ந்த கொஞ்சம் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சைக்காலஜியை வந்து ஃபுல்லாகவே ஒரு சயின்ஸாகவே நம்ம வந்து அதை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், அதாவது வந்து நடத்தை அல்லது பழக்க வழக்கங்கள் பற்றி அறிகிறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் யாரெல்லாம் பார்த்தா ஜேபி வாட்சன், வில்லியம் மெக்டூகல், டபிள்யூபி பில்ஸ்பெரி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து சைக்காலஜியை சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், அதாவது நடத்தை பற்றி அறிகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க. வுட்வர்த்தும் அதே தான் சொல்கிறாங்க. சைக்காலஜி அப்படின்றது வந்து சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கின்னர் வந்து சைக்காலஜியை சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்களுடைய அனுபவங்கள் பற்றிய கல்வி அப்படின்னு வந்து இவர் டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. க்ரோ அண்ட் க்ரோ, அதாவது லெஸ்டர் டி க்ரோ அண்ட் ஆலைஸ் வி க்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைக்காலஜியை ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி படிக்கிறது அண்ட் அவர்களுடைய உறவுகள் பற்றி படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. வில்லியம் மெக்டவுகல் சைக்காலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் விச் எய்ம்ஸ் டு கிவ் அஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம் ஆஸ் அ கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை பற்றிய அறிவியல் தான் வந்து சைக்காலஜி அப்படின்ட்டு வந்து மெக்டவுகல் வந்து சொல்லியிருக்கிறாரு. கோஃப்கா சைக்காலஜி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சைக்காலஜி அப்படின்றது வந்து ஹியூமன் பிஹேவியர் அல்லது லிவிங் கிரியேச்சர்ஸோட பிஹேவியர் பற்றி படிக்கிறது அண்ட் அவங்களோட கான்டாக்ட் இந்த அவுட்டர் வேர்ல்டோட எப்படி இருக்கிறது அதையும் பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து
லிவிங் கிரியேச்சர்ஸ்னால் வாழ்கிற எல்லா உயிரினங்களோட குணநலன்கள் அண்ட் அதுகளோட கான்டாக்ட் வந்து இந்த உலகத்தோட எப்படி இருக்குது அதையும் சேர்த்து படிக்கிறது அப்படின்றது தான் சைக்காலஜின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் சைக்காலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சைக்காலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர், அதாவது மனது மற்றும் குணநலன்கள் பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள், இன்னும் பல பறவைகள், அதோட சைக்காலஜியை பற்றி படிக்கிறது, அதோட குணநலன்கள், அவங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், மோட்டிவ்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் சைக்காலஜியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த கிரிமினலை பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிரிமினல் கிட்ட நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம், எதுக்காண்டி அந்த மர்டர் பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன ஃபீலிங்ஸில் வந்து அதை பண்ணா, அவனோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் சைக்காலஜி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எஜுகேஷன் சைக்காலஜினா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம்.